மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சாதாரணமான நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போற நாட்கள்னு கூட சொல்லலாமுங்க. குறிப்பா இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்க. அதை பத்தி தான் நம்ம ரொம்ப விளக்கமா பேச போறோம். தயவு செய்து எதையும் தவற விட்டுடாதீங்க. ஏன்னா இது உங்க எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான தகவல். உங்க வீட்டு கதவுகளை மட்டுமல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசிய கதவுகளையும் சேர்த்து பூட்டி வைங்க. அதைத்தான் நான் சொல்வேங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான விஷயத்த நம்ம பேச போறோம்ங்க. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல 3 முக்கியமான விஷயங்களை நீங்க வெளியில கசிய விடவே கூடாதுங்க. யாராவது வந்து ரொம்ப அன்பா பேசுறாங்களா, நம்ம மேல ரொம்ப அக்கறை காட்டுறாங்களேன்னு நினைச்சு அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீத்துறாதீங்க. குறிப்பா இந்த 3 விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமா காப்பாத்தணுங்க. அப்படி நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மேசராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப கோபக்காரங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப பாசக்காரங்க. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் சுயநலமா உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். கடந்த சில மாதங்களாவே உங்களுக்கு நேரம் சரியில்லை, எதை தொட்டாலும் தடங்கள், நம்பினவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, பணப்பிரச்சனைன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் கண் விழிச்சு அழுதுருப்பீங்க. நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு ஏங்கி போயிருப்பீங்க. உங்க உழைப்புக்கு இது அங்கீகாரம் கிடைக்காம வேற யாரோ உங்க உழைப்பை திருட்டிட்டு போறதை பார்த்து மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க எதிரிகளுக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை ஏன் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டா என்ன நடக்கும்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமுங்க. முதல் விஷயம் உங்களுடைய பொருளாதார திட்டம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க என்ன முதலீடு பண்ண போறீங்க, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வரப்போகுது, இல்லை நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க போறீங்களாங்கிற விஷயத்த உங்க வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேற யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதுங்க. உங்களோட நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல பணம் பத்தின பேச்சை எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டு இருக்குதுங்க. நீங்க சொல்ற சின்ன சின்ன வார்த்தைகளை கூட உங்களுக்கு எதிராக திரிக்கிறதுக்கு சில பேர் காத்துட்டு இருக்காங்க. மேச ராசிக்கு செவ்வாய் அதிபதி. உங்களுக்கு எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கும், எதையும் சாதிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த தன்னம்பிக்கை உழைக்கிறதுக்கு சில எதிர்மறை சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்டுல சில மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கே ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். அது உங்களை பாதுகாக்கிறதுக்காக பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு சமிக்கைன்னே சொல்லாமுங்க. அதனாலதான் கதவுகளை மூடுவீங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. வெளியில இருந்து வர எந்த ஒரு கெட்ட சக்தியும் கெட்ட எண்ணமும் உங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நீங்க அமைதியா உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க. நாளைக்கு விடியும் போது உங்க புதிய நம்பிக்கை உங்க மனசுல பிறந்திருக்குங்க. 2வது முக்கியமான விஷயம் உங்களோட குடும்ப பிரச்சனைகள். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், பிள்ளைகளால வர மனக்கசப்புகள், இதெல்லாம் 3வது மனுஷங்க கிட்ட கண்டிப்பா சொல்லக்கூடாதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்க குடும்ப ரகசியங்களை வெளியில சொன்னீங்கன்னா அதுக்கு பூதாகரமா வெடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே சில பேர் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு உங்க கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை சொன்னீங்கன்னா அவங்க அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. அதனால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே பேசி தீர்த்துக்க பாருங்க. 3வது நபரை உள்ள கொண்டு வராதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பா இன்னைக்கு ராத்திரி உங்க மனசுக்குள்ள பல குழப்பங்கள் வரலாம்.
என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைமை வரலாம். ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள ரொம்ப கூர்ந்து கவனிங்க. சில அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிகுறிகள் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போற நேரம் இது. அந்த பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது நீங்க அதுக்கு முழுமையா தயாரா இருக்கணும். 3வது விஷயத்த பத்தியும், அது எப்படி உங்க எதிர்காலத்த மாத்தப் போகுதுங்கிறதையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த அதிர்ஷ்டத்த உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும். 3வது விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஏன் இந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க மேசராசிக்காரங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டா, அத முடிக்காம விடமாட்டீங்க. ஆனா, இப்ப கொஞ்ச நாளா நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பாதியிலே நிக்குது. இதுக்கு காரணம் உங்க மேல விழுந்த கண் திருஷ்டி தாங்க. உங்க நல்ல மனசு புரியாம உங்கள சுத்தி இருக்கிற சில அ கடமைகள் உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்களோட பார்வை கொஞ்சம் மாறுபடுறதுனால, நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகப் போகுது. அந்த எனர்ஜிய நீங்க தக்க வச்சுக்கணும்னா, நான் சொல்ற இந்த 3வது விஷயத்த கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. 3வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய எதிர்கால தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட ரகசிய திட்டங்கள். நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லன்னா வியாபாரம் பார்க்குற இடத்துல ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்க வச்சிருக்கிற எந்த ஒரு ஐடியாவையும் உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ, நண்பர்கள் கிட்டயோ, உங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்டயோ, இன்னைக்கு ராத்திரிக்கு மேல அடுத்த 2, 3 நாளைக்கு மூச்சு விடக்கூடாதுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நம்பின ஒருத்தர் கிட்ட உங்க பிளான சொல்லுவீங்க. ஆனா அவங்க அத தங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க வாய்ப்ப தட்டி பறிச்சுடுவாங்க. நீங்க அவங்க உங்க கூடயே இருப்பீங்க. ஆனா பேர் வாங்குறது வேற ஒருத்தரா இருப்பாங்கங்க. இந்த நிலைமை மாறணும்னா, உங்க திட்டங்கள நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். முதல்லயே சொன்னேன் இல்லையா? ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு. அது என்னன்னா, உங்களோட தலையெழுத்தே மாத்தப் போற ஒரு நல்ல செய்தி உங்கள தேடி வரப்போகுதுங்க. இது ஒரு எதிர்பாராத செய்தியா இருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவலா இருக்கலாம். இன்னைக்கு நள்ளிரவு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட சக்தி முழுமையா உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு சொன்னேன். வீட்டு கதவு மட்டும் இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும் பாதுகாப்பா மூடி வைக்கணும். உங்க எதிரிகளுக்கு உங்க பலவீனம் எதுன்னு நல்லாவே தெரியுங்க. உங்கள கோவப்படுத்தி உங்க வாயாலேயே சில விஷயங்கள பேச வைக்க பார்ப்பாங்க. ஆனா நீங்க அந்த வலையில விழுந்துடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீங்க படுற கஷ்டம், உங்க கண்ணீர் எல்லாமே உங்க குலதெய்வத்துக்கு நல்லாவே தெரியுங்க. எத்தனையோ முறை சாமி முன்னாடி நின்னு, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகள குடுக்குறேன்னு அழுதுருக்கீங்க. உங்க நல்ல குணத்துக்கு நீங்க எப்ப பெரிய ஆளா வந்திருக்கணும். ஆனா, ஏதோ ஒரு தடை உங்கள தடுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த தடைய உடைக்கப் போற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். உங்களோட பொறுமைய அது ரொம்பவே சோதிக்கும். திடீர்னு யாருக்காவது உதவி செய்யணும்னு போகணும். இல்ல யாராவது வந்து உங்ககிட்ட காசு கேட்டு நிப்பாங்க. தயவு செஞ்சு எமோஷனல் ஆகி எந்த ஒரு வாக்குறுதியும் குடுத்துறாதீங்க. இந்த நேரத்துல நீங்க கொடுக்குற வாக்குறுதி பின்னாடி உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதத்த வாங்கிக்கோங்க. குறிப்பா உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு, உங்க இஷ்ட தெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. இரவு உங்களுக்கு ஒரு சாதாரண இரவு கிடையாதுங்க. உங்களுக்கான யோக கதவுகள் திறக்க போற நேரம். ஆனா அந்த கதவு திறக்கிற சத்தம் உங்க எதிரிகளுக்கு கேட்கக்கூடாது. அவ்வளவு அமைதியா சத்தம் இல்லாம உங்க வெற்றிய நீங்க பதிவு செய்யணும். சிலருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உடல் அளவிலயும், மனதளவிலயும் ஒரு சின்ன சோர்வு ஏற்படலாமுங்க. அதுக்கு காரணம் கிரக மாற்றங்கள் தான். அத நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும்னு முழுசா நம்புங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த 3 விஷயங்கள நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப அமைதியா இருக்க பழகிக்கோங்க. மேச ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யார் வந்து சிரிச்சு பேசினாலும் உடனே அவங்கள முழுசா நம்பிடுவீங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இனிமே அந்த தப்ப நீங்க செய்யவே கூடாதுங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற இந்த நல்ல நேரம் உங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகப் போகுது. அந்த அதிர்ஷ்டம் உங்க கைக்கு வரும்போது, அதை எப்படி பத்திரமா வச்சிருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நெறைய பேர் உங்களுக்கு கிடைக்கப் போற இந்த வெற்றிய பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க கண்ணு பட்டு உங்க முன்னேற்றம் தடைபடக்கூடாதுங்கிறதுல தான் எதையும் வெளியில சொல்லாம அமைதியா வச்சுக்க சொல்றாங்க. பணம், புகழ், வெற்றி இது 3ம் உங்கள தேடி வர நேரம் இதுங்க. இதுவரைக்கும் உங்கள மதிக்காதவங்க, உங்கள பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் உங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது. ஆனா, இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இது கிடைச்ச உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு எல்லார்கிட்டயும் அத பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிடாதீங்க. அமைதியா, அடக்கமா அந்த வெற்றிய ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு இருக்கிறதால தான் இந்த மாபெரும் வாய்ப்பு உங்கள தேடி வருதுங்க. உங்கள கெடுத்துக்காம
பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. வீட்ல எப்பவும் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சுக்கிட்டு மனசார நன்றி சொல்லுங்க. உங்க வீட்ட சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சொந்தக்காரங்க சில பேர் உங்களுக்கு எதிரியா மாதிரி நிக்கலாம்ங்க. என்னடா இவங்க மட்டும் திடீர்னு இவ்வளவு தூரம் முன்னேறிட்டாங்களே! அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வரலாம். இந்த மாதிரி ஆட்கள நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்க உங்கள சீண்டி பார்க்கணும்னு நெனச்சு ஏதாவது பேசுவாங்க. ஆனா, நீங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாதீங்க. அமைதியா போயிடுங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைக்கப் போற பெரிய ஆயுதம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றிய நீங்க சொந்தமாக்கிக்கலாம்ங்க. தேவையில்லாத விவாதங்கள தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போயிட்டு வாங்க. ரொம்ப அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும்போது நீங்க வீணா கதறணும். உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியில முழு கவனத்த செலுத்துங்க. வேற யார் என்ன செஞ்சாலும் அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்குங்க. அந்த பாதையில நீங்க தைரியமா அடி எடுத்து வைக்கலாம். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ அவமானங்கள சந்திச்சிருப்பீங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு கஷ்டங்கள அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரப்போற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய நாட்களா தான் இருக்கும். குறிப்பா இந்த இரவு நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்த தொடங்கி வைக்க போகுதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கணும். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் முக்கியமா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்க கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அடையாளம் தெரியாம எத்தனையோ முறை ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நள்ளறிவுக்கு அப்புறம் உங்கள சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உண்மையாவுமே உங்க மேல யாரு அக்கறை வச்சிருக்காங்க, யாரு உங்க கூடவே இருந்து குழி பறிக்க பார்க்குறாங்கங்கிறது தோ ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வருங்க. அதனால தான் உங்க ரகசியங்கள வெளியில சொல்லாதீங்கன்னு நான் திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்றேன். நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு எதிரா செஞ்ச சதித்திட்டம் உங்க காதுக்கு வரலாம். அத கேட்டு நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டாம். இறைவன் உங்கள காப்பாத்துறதுக்காக தான் அந்த உண்மைய உங்களுக்கு வெளிப்படுத்துறாருங்க. மேச ராசிக்காரங்க நீங்க ரொம்ப உழைப்பாளிகள். நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர துடிக்கிற. ஆனா, உங்க உழைப்புக்கான பலன வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மைங்க. அந்த நிலைமை இனி மாறப்போகுதுங்க. உங்க உயர்வுக்கு ஏத்த உயர்வு உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அதற்கான நேரம் இது. அந்த பெரிய சம்பவம் நடக்கும்போது நீங்க பதற்றப்படாம ரொம்ப சாந்தமா அத கையாளணும்ங்க. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற பணவரவா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச தொழிலுக்காக ஒரு மிகப்பெரிய லாபமா இருக்கலாம். எது நடந்தாலும் சரி, அத ரொம்ப அமைதியா எடுத்துக்கோங்க. சந்தோஷத்துல கண்ணீர் வர அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்க வீட்ட தேடி வரும். குறிப்பா உங்க பிள்ளைங்க வழியில ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குது. அவங்களுடைய படிப்பு இல்லன்னா வேலை, நீங்க சொன்னா ரொம்ப நாளா கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல தீர்வு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நெறைய பேர் உங்கள பார்த்து இவங்க அவ்வளவுதான், இனிமே இவங்க வாழ்க்கையில மேல வரப்போறதே இல்லைன்னு கேலி செஞ்சு பேசியிருப்பாங்க. உங்கள ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்கள தேடி வரப்போறாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட பழகுற விதத்துல ஒரு சின்ன இடைவெளியை எப்பவும் கடைபிடிங்க. பழைய மாதிரி எல்லார்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா பழகிட வேண்டாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயங்கள் இன்னும் முழுசா ஆறலங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க பட்ட அவமானங்கள் தான் உங்கள இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்குது. அதனால புதுசா யாராவது உங்கள தேடி வந்தாலோ, இல்ல பழைய நண்பர்கள் திரும்ப பேச வந்தாலோ, அவங்கள ரொம்ப கவனமா கையாளுங்க. உங்க வெற்றிய பார்த்து அவங்க உண்மையா சந்தோஷப்படுறாங்களா, இல்ல உள்ளுக்குள்ள பொறாமப்படுறாங்கறாங்கிறது உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு கண்டிப்பா காட்டிக் கொடுத்துடும்ங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலயும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. மன உளைச்சல் காரணமா சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம உங்க உடம்ப நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. இனிமே அந்த கவலைகள் எல்லாம் விலகி மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனைகள கேட்டு நடங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள்ல உங்களுக்கு தேவையான பல வழிகாட்டுதல்கள் ஒளிஞ்சிருக்கும். குறிப்பா இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க மனச ஒருநிலைப்படுத்தி, இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகிடணும்னு இறைவன மனசார வேண்டிக்கோங்க. நாளைக்கு விடியும்போது உங்களுக்கு ஒரு புது பொலிவு, உங்க வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையும் கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல நடக்க போற இந்த கிரக மாற்றம் சாதாரணமானது கிடையாது. நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் மட்டும் இவ்வளவு அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஏன்னா உங்க தலையெழுத்து மாற நேரம் இது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல உங்க கூடவே ஒட்டி உறவாடுற சில சொந்தக்காரங்க, இவங்களெல்லாம் திடீர்னு உங்க மேல ஒரு அக்கறை வந்த மாதிரி நடிப்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இவங்க மட்டும் எப்படி திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு எட்டி பார்க்க நினைப்பாங்க.
நினைப்பாங்க. உங்கள பேச வச்சு உங்ககிட்ட இருந்த விஷயங்கள கறக்க பார்ப்பாங்க. அதனால தான் உங்க வீட்டு கதவுகள மட்டும் இல்ல, உங்க வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா வச்சுக்க சொல்றேன். யார் என்ன கேட்டாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் அந்த சாமிக்கு தான் வெளிச்சம்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டே இருங்க. உங்க மௌனம் தான் இப்போ உங்கள காப்பாத்த போற ஒரு பெரிய கவசம். முக்கியமா வீட்ல இருக்கிற பெண்கள் நீங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஏதாவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும், மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் அவங்க கிட்ட இறக்கி வச்சுடுவீங்க. தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களுக்கு அத செஞ்சுடாதீங்க. உங்க நகை நட்டுகள பத்தியோ, இல்ல வீட்ல சேர்த்து வச்சிருக்கிற பணத்த பத்தியோ, இல்ல கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வாக்குவாதங்கள பத்தியோ 3வது மனுஷங்க கிட்ட, குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்க உங்க கஷ்டத்த கேட்டு பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா, மனசுக்குள்ள உங்கள பார்த்து சிரிப்பாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பின்னால உங்களுக்கு எதிராகவே திரும்பும். அதனால உங்க குடும்ப விஷயங்கள உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்க கஷ்டங்கள சொல்லணும்னு தோணுச்சுன்னா, பூஜை அறையில போய் உங்க குலதெய்வம் கிட்ட கொட்டி தீர்த்துடுங்க. கண்டிப்பா அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஆண்கள் நீங்க தொழில் செய்ற இடத்துலயோ, இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ ரொம்பவே கவனமா இருக்கணும். மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமை பண்பு இருக்குங்க. நீங்க மத்தவங்கள அடக்கி ஆள நினைப்பீங்க. ஆனா அதே சமயம் உங்கள போல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிப்பீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனச பல பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றமும், துரோகமும் தான். இனிமே அந்த மாதிரி யாரும் உங்கள ஏமாத்த முடியாது. இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் வரப்போகுது. யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட யாரை எப்படி கையாளணும்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள ஏமாத்துனவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, அவங்க உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற ஒரு காலத்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அதனால ரொம்ப பொறுமையா, நிதானமா உங்க வேலைகள மட்டும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள சுத்தி சில சில பேர் கெட்ட சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. அத வேற யாரும் இல்ல, உங்க வளர்ச்சிய பார்த்து வயிறெறிய சில பேரோட கண் திஷ்டி தான். நீங்க நல்லா உடுத்திட்டு வெளிய போனாலே சிலருக்கு பிடிக்காது. இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்காங்கன்னு பொறாமப்படுறவங்க தான் அதிகம்ங்க. மேல இருந்த கண் திஷ்டி எல்லாம் விலகுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்களுங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து உங்க இஷ்ட தெய்வத்த மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. மேசராசிக்கு அதிபதியான செவ்வாயின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுல இருக்கிற பயம், குழப்பம் எல்லாமே பறந்து போயிடும். நாளைக்கு காலையில நீங்க கண் விழிக்கும்போது ஒரு புது மனுஷனா ஒரு பெரிய நம்பிக்கையோட எந்திரிப்பீங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துறாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற சில முடிவுகள் உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள பார்த்திருப்பீங்க. இனி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நீங்க இருந்த நாட்கள் இருக்குது. கடன் தொல்லையால வீட்ட விட்டு வெளியே வர முடியாம தலைமறைவா வாழ்ந்த காலமும் இருக்குது. அந்த இருண்ட காலம் எல்லாம் முழுசா முடிய போகுது. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல உங்க வீட்ல ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்க போகுது. உங்கள பார்த்து ரசிக்க உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போற நேரம் இதுங்க. அதனால தான் வீட்ட ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நான் என்ன சுத்தமா வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்றேன்னா, யார் மேலயும் கோவப்படாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள கூட மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா, இனிமே அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருப்பாருங்க. நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. முக்கியமா நீங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டாங்கன்னா, ரொம்ப நைஸா பேசி தட்டி கழிச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அத பத்தி வெளியில மூச்சு விடாதீங்க. ஏன்னா, உங்க பணத்த வச்சு உங்கள வீழ்த்த சில பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தா, அத பத்தி அவங்க கிட்ட நேர்ல பேசிருங்க. 3வது மனுஷங்க கிட்ட உங்க பண கஷ்டத்த பத்தி சொல்லவே சொல்லாதீங்க. மேசராசிக்காரங்க நீங்க ரொம்ப தன்மானம் பார்க்குறவங்க. யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க மாட்டீங்க. ஆனா சூழ்நிலை உங்கள அப்படி நிக்க வச்சிருக்கும். அந்த நிலைமை இனி வராதுங்க. உங்க தன்மானத்த சீண்டுனவங்க, உங்கள தலைகுனிய வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க போறாங்க. அந்த மாபெரும் சம்பவம் நடக்க போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. உங்க வீட்ல இருக்கிற சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகப் போகுது. ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க, இல்ல குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. ஆனா அந்த செய்தி இவங்க காதுக்கு வர வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க. சில பேர் உங்ககிட்ட என்ன உங்க வீட்ல விசேஷம் எதுவும் ஏற்பாடு பண்ணலையான்னு கேட்பாங்க. அவங்க உண்மையிலேயே அக்கறையா கேட்குறாங்களா, இல்ல கிண்டல் பண்றாங்களான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆட்கள பார்த்தா ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிடுங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. உங்க மௌனமே அவங்களுக்கு பெரிய அடியா இருக்கும். நீங்க உங்க வீட்ல நடக்கிற விசேஷத்த பார்த்து அவங்களே ஒரு நாள் ஆச்சரியப்பட போறாங்க. அதுவரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா, அமைதியா காத்திருக்கணும். இரவு 12 மணிக்கு மேல நீங்க ஒரு புது மனுஷனா மாறப் போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். எதையும் சாதிச்சலாங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கையை கெடுக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. உங்களால இதெல்லாம் முடியாது, நீங்க எப்பவுமே இப்படித்தான் கஷ்டப்படணும்னு சொல்லி உங்கள சோர்வடைய வைப்பாங்க. அவங்க பேச்சையெல்லாம் காதுல வாங்கவே வாங்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அத மட்டும் கேளுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு
உள்ளுணர்வு இருக்குங்க. எந்த காரியத்தை செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில நேரங்கள்ல மத்தவங்க பேச்ச கேட்டு அந்த உள்ளுணர்வ நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க. இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்க மனசு சொல்ற பாதையில தைரியமா நடங்க. அந்த பாதையில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை எழுதப் போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு புரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல அந்த குழப்பம் எல்லாம் முழுசா விலகி, ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியப் போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களோட மௌனம் தான் உங்க எதிரிகளோட சதித்திட்டங்கள சுக்கு நூறா உடைக்கப் போகுது. உங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க சில பேர் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க தவறி கூட விழுந்துடக்கூடாதுங்க. யார் என்ன வம்பிழுத்தாலும் சரி, ஒரு சின்ன புன்னகை ஒண்ணு அவங்கள கடந்து போயிட்டே இருங்க. உங்க மனசுக்குள்ள ஓடுற எந்த ஒரு எண்ணத்தையும் வெளியில வார்த்தையா விட்றாதீங்க. குறிப்பா உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்த நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நீங்க வெளியில ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறதோ, இல்ல ஒரு சுபகாரியத்த தொடங்குறப்பவோ, உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு தொடங்குங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு இலகிய மனசுக்காரங்க. உங்களுடைய அந்த நல்ல குணத்த சில பேர் ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்கள ரொம்ப சுலபமா ஏமாத்தி உங்க உழைப்பை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்ற வேலையும் உங்ககிட்ட பலிக்காதுங்க. உங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை இயற்கை உருவாக்கி கொடுத்திருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு நல்ல தெய்வீக அதிர்வலை உருவாகப் போகுது. அத நீங்க முழுமையா உணர்வீங்க. திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சி வரும். உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அசாத்தியமான தைரியத்த வச்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனைய செஞ்சு முடிக்க போறீங்க. பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்த பல நெருக்கடிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளா யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டு வர வேண்டிய பணம் திடீர்னு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு புது இடத்துல இருந்து ஒரு பெரிய பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வைங்க. அதை யாருக்காவது கொடுக்கணும்னோ இல்லை யாரும் தேவையில்லாம செலவு பண்ணணும்னோ நினைக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்காக அதை முழுமையா சேமிச்சு வைங்க. உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு யார் யாரெல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. ஆனா அதே சமயம் உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்துறவங்கள பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம். அவங்க செஞ்ச துரோகத்துக்கான பலனை அவங்கவே சீக்கிரமே அனுபவிப்பாங்க. உங்க முழு கவனத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் செலுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பிரம்மாண்டமான வெற்றியை இனி இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. குறிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் வரலாம்னு சில பேர் உங்கள பயமுறுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்க போகுது. அதனால எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. கதவுகள மூடுவீங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூட அந்த மாதிரி மாபெரும் வெற்றியை கெடுக்கிறதுக்காகவே சில 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 கெட்ட சக்திகள் காத்துட்டு இருக்குது. அந்த சக்திகளுக்கு நீங்க எந்த வகையிலும் இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களால நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள கூட ரொம்ப கூர்ந்து கவனிங்க. யார் உங்ககிட்ட வந்து என்ன பேசுறாங்க? அவங்க பேச்சுல என்ன உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதத்திலயும் இறக்கிடாதீங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்தா வெளியில இருந்து வர எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்களை கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்ல ரொம்ப அமைதியா இருக்க பழகுங்க. தேவையில்லாம வெளியில சுத்துறத குறைச்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் நெருங்கிட்டு இருக்குதுங்க. அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும்னா உங்க உடம்பையும் மனசையும் ரொம்ப சோர்வடையாம பார்த்துக்கணும். யாருக்காகவும் உங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. நிம்மதியான தூக்கம் தான் உங்களுக்கு இப்ப ரொம்ப பெரிய பலமா இருக்க போகுது. தொழில் செய்யற இடத்துல சில பொருட்கள் உங்களை வேணும்னே சில பேர் உங்களை வேணும்னே ரொம்ப வம்பிழுக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலையில கூட ஏதாவது ஒரு சின்ன குறை கண்டுபிடிக்கலாம். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய திறமை மேல ஒரு பெரிய பொறாமை இருக்குது. நீங்க இன்னும் மேல மேல பெரிய ஆளா வளர்ந்துருவீங்கங்கிற பயம் அவங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குது. அதனாலதான் உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு திட்டம் போடுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க விரிக்கிற வலையில விழுந்துராம ரொம்ப சாதுரியமா அதுல இருந்து தப்பிச்சு வரணும். உங்க கூட இப்ப முன்ன விட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா சமாளிக்க
சமாளிக்கிற ஒரு பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கே தெரியாத பல திறமைகள் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க வார்த்தைகள தான். கோபத்துல யாரையாவது திட்டலாம், இல்ல அதாவது சாபம் விட்டுடலாம்னு. ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள உங்க வாயிலிருந்து விட்டுடாதீங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கே இப்ப ரொம்ப சக்தி அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகள பேசுங்க. எல்லாரையும் வாழ்த்தி பேசுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட உங்க மனசால மன்னிச்சு மறந்துடுங்க. உங்கள பத்தி நெனச்சு உங்க நேரத்தையும், அவங்கள பத்தி நெனச்சு உங்க நேரத்தையும், உங்களோட சக்தியும் வீணாக்க வேண்டாம். இன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போறத நீங்களே ரொம்ப ஆச்சரியமா பார்க்க போறீங்க. அந்த மாற்றம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சத்த கொடுக்க போகுது. அந்த சந்தோஷத்த அனுபவிக்க நீங்க முழுமையா தயாரா இருங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு காரியத்துல இறங்கிட்டா அத முடிக்காம பின்வாங்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு தான் உங்களுக்கான மிகப்பெரிய பலம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நெருப்ப நீங்க ரொம்ப பக்குவமா கையாளணும். கோவமா அந்த நெருப்ப உங்க முன்னேற்றத்துக்கான வெளிச்சமா மாத்திக்கணும்ங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி உருவாக போகுது. எத்தனையோ நாளா உங்க மனசுல அரிச்சிட்டு இருக்குங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய விடியல் காணாம போக போகுதுங்க. இது எப்படி நடந்துச்சு? யார் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னு நீங்க ரொம்ப ஆச்சரியமா சுத்தி முத்தி பார்ப்பீங்க. ஆனா இதெல்லாம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து செய்ற அற்புதங்கள். அதனால உங்க வெற்றியின் ரகசியத்த, உங்க சந்தோஷத்துக்கான காரணத்த வெளியாட்கள் யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. உங்கள சுத்தி நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப இனிமையா பேசுவாங்க. நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் தெறித்தாலும் உங்க முதுகுல குத்துறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கேட்பாங்க. அப்ப நீங்க ரொம்ப உஷாராகி அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. அவங்க என்ன செஞ்சாலும், உங்கள எப்படி சீண்டினாலும், நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிட்டே இருங்க. உங்களுடைய அந்த சிரிப்பு தான் அவங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். உங்கள வீழ்த்த நினைச்சவங்க எல்லாம் உங்களுடைய இந்த பொறுமையும், வளர்ச்சியும் பார்த்து அவங்களாகவே ஒதுங்கி போயிடுவாங்க. நீங்க உங்க உடம்பையும், மனசையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். இத்தன நாளா இருந்த மன உளைச்சல்னால உங்களுக்கு சரியான சாப்பாடு, சரியான தூக்கம் இருந்திருக்காது. அதனால எப்பவும் ஒரு மாதிரி சோர்வால இருந்திருப்பீங்க. இனிமே அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத சிந்தனைகள தூக்கி குப்பையில போட்டுட்டு, உங்க குடும்பத்துக்காகவும், உங்க எதிர்காலத்துக்காகவும் மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. வீட்ல எப்பவும் ஒரு அமைதியான, சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட ரொம்ப அன்பா பேசுங்க. உங்க பிள்ளைக கூட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அவங்க மனசுல இருக்கிறத கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிணைப்ப உருவாக்கும். பிணைப்பு இருக்கும்போது வெளியிலேருந்து வர எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்க குடும்பத்த அசைச்சு கூட பார்க்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாபெரும் சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலத்த கொண்டு வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல விடை கிடைக்க போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்கள ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்கள தேடி வரப்போறாங்க. அதனால நீங்க பழைய கசப்பான சம்பவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க நீங்க ரொம்ப உயர்ந்த மனசுக்காரங்க. எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிற அந்த பெரிய குணம் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குது. அந்த குணத்த எப்பவும் மாத்திக்காதீங்க. இறைவனோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்த நீங்க உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும் முழுமையா பயன்படுத்திக்கோங்க. மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல நடக்க போற இந்த கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய இருட்ட விலக்கி இருக்க போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு பலனும் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இனிமே உங்களுக்கு இருக்காது. உங்கள சுத்தி என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் நம்மள இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கற குழப்பம் இனிமே உங்களுக்கு வராதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விடிவெளியா மாறப்போகுது. உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. சந்தோஷம் எப்பவுமே உங்க குடும்பத்துல நிலைச்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க குடும்பத்த நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மேசராசி சொந்தங்களே, உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற முக்கியமான நாட்கள். இன்னைக்கு 12 மணிக்கு மேல உங்க வீட்ல குடிகொள்ள போற அந்த மாபெரும் தெய்வீக சக்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்த கொண்டு வரப்போகுது. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்த உங்க குழி பறிச்சவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சிய பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா ஒரு புன்னகையோட அந்த வெற்றியை ஏத்துக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்கள ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. யார் எவ்வளவு அன்பா பேசினாலும் உங்க குடும்ப விஷயங்கள வெளியில மூச்சு விடாதீங்க. உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க வீட்டு பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமான பாதுகாப்ப உங்க குடும்பத்த சுத்தி உருவாக போகுது. ரொம்ப தைரியமா, ரொம்ப சந்தோஷமா இந்த நல்ல முழுமையா அனுபவிங்க. உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே கொண்டாடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.